ஒரு இணைகரத்தின் அடிப்பக்கமானது அதன் உயரத்தை போல் 4 மடங்கு, அதன் பரப்பளவு 400 சதுர சென்டிமீட்டர் எனில் அடிப்பக்கம் மற்றும் உயரம் காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இந்த கணக்குல நமக்கு உயரமும் அடிப்பக்கமும் கொடுக்கல, டைரக்டா கொடுக்கல, இன்டைரக்டா கொடுத்துருக்குறாங்க. ஆனா அதுக்கு பதில் நமக்கு பரப்பளவு கொடுத்துட்டாங்க. இப்போ உயரத்துக்கும் அடிப்பக்கத்துக்கும் ஒரு தொடர்பு கொடுத்துருக்குறாங்க. என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா, அடிப்பக்கம் உயரத்தை போல் 4 மடங்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதில் எது சின்னதோ அதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். அடிப்பக்கமானது அதன் உயரத்தை போல் 4 மடங்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அடிப்பக்கம் தான் 4 மடங்கு இல்லையா? அப்போ அடிப்பக்கம் தான் அதிகம், அப்போ உயரம் சின்னது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், உயரம் ஹெச்சை எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ அடிப்பக்கம் பி இதனுடைய 4 மடங்கு, அப்போ என்ன எடுக்கலாம், 4x அப்படின்னு எடுத்துக்கலாம் இல்லையா? புரியுதா இல்லையா? சரி, இப்போ நம்ம இணைகரத்தோட ஃபார்முலா எழுதலாம். இணைகரத்தின் பரப்பளவு என்னது, b × h. இப்போ பரப்பளவு அவங்க கொடுத்துட்டாங்க, அதை நான் எடுத்துக்கலாம். பரப்பளவு 400 ஈக்குவல் b எவ்வளோ, 4x பெருக்கல் h x. அப்போ நான் 4x² ஈக்குவல் 400. இப்போ என்ன பண்ணலாம், x² தனிமைப்படுத்தணும்னா 4 இந்தாண்ட அனுப்பிக்கலாம். இந்தாண்ட அனுப்பினா என்ன ஆகிடும், பெருக்கல்ல இருக்கிறனால வகுத்தல் ஆகிடும் பை 4 ஈக்குவல் x². இப்போ இதை வகுத்தோம்னா 1 4 4 2 0, அப்போ 100. அப்போ x² 100ன்னு கிடைக்குது. x² 100ன்னா எக்ஸ் எவ்வளோ, எந்த நம்பர் அதே நம்பரால், அதாவது x² எக்ஸ் பெருக்கல் எக்ஸ் அப்படின்னு எழுதலாம். அப்போ எந்த நம்பர் அதே நம்பரால் பெருக்கினா நமக்கு 100 கிடைக்கும், 10 பெருக்கல் 10. அப்போ எக்ஸ் ஈக்குவல் என்னது, 10 சென்டிமீட்டர். ஈஸியா? ஒரு முக்கோணத்தின் 3 கோணங்கள் x + 20, 3x - 40 மற்றும் 2x - 10 எனில் எக்ஸின் மதிப்பு காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு முக்கோணத்தோட 3 கோணங்களையும் அவங்க கொடுத்துட்டு ஆனால் அந்த 3 கோணங்களும் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா இயற்கணித கோவையாக கொடுத்துருக்குறாங்க. அதில் எக்ஸ்ன்ற வேரியபிள் இருக்குது, அந்த எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. நமக்கு தெரியும் ஒரு முக்கோணத்தின் 3 கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி நமக்கு தெரியும். அப்போ அதை யூஸ் பண்ணி நம்ம இந்த எக்ஸுக்கு மதிப்பு கண்டுபிடிக்கலாம். முதல்ல ஒரு முக்கோணத்தின் 3 கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி, அது நமக்கு தெரியும், அதை எழுதிக்கிறோம். இப்போ என்ன பண்ணுறோம்னா, ஒரு முக்கோணத்தின் 3 கோணங்களின் கூடுதல் 180 டிகிரின்றதால அவங்க கொடுத்த 3 கோணத்தையும் கூட்டுறோம், அதாவது 3 இயற்கணித கோவையும் கூட்டுறோம். x + 20 + 3x - 40 + 2x - 10 ஈக்குவல் கூட்டி எதுக்கு ஈக்குவல் பண்ணுறோம், 180 டிகிரிக்கு ஈக்குவல் பண்ணுறோம். ஏன்னா இந்த 3த்தையும் கூட்டினா நமக்கு 180 டிகிரி வரணும். ஏன்னா இது 3 முக்கோணத்தின் 3 கோணங்கள். இப்போ என்ன பண்ணுறோம், இதில் இருக்கிற எக்ஸ் எல்லாம் கூட்டிக்கிறோம். இங்கே ஒரு எக்ஸ் + 3x 4x, 4x + 2x 6x. அடுத்து நம்பருங்களை கூட்டுறோம். இங்கே 2 மைனஸ் இருக்குது, -40 -10, அப்போ மொத்தம் -50. -50ல் +20 போனால் -30, மீதி ஈக்குவல் 180 டிகிரி. அதை அப்படியே எழுதிக்கிறோம் போன ஸ்டெப்பில் இருக்கிறத. இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம எக்ஸுக்கு தான் மதிப்பு கண்டுபிடிக்கிறோம். அப்போ எக்ஸ் கொண்ட உறுப்பு இங்கே வச்சுக்கிறோம். முதல்ல இந்த -30 அந்தாண்ட அனுப்புகிறோம். -30 அந்தாண்ட போனால் என்ன ஆகிடும், +30 ஆகிடும். அப்போ 180 + 30, 180 30 கூட்டினா என்ன கிடைக்கும், 210. அப்போ 6x = 210. இப்போ என்ன பண்ணுறோம், எக்ஸுக்கு தான் மதிப்பு கண்டுபிடிக்கணும். அப்போ 6 என்ன பண்ணுறோம், அந்தாண்ட அனுப்பணும். 6 எக்ஸு கூட எப்படி இருக்குது, நடுவில் எந்த குறியெல்லாம் பெருக்கல்ல இருக்குன்னு அர்த்தம். பெருக்கல்ல இருந்தால் தான் என்ன போனால் வகுத்தலாக மாறிடும். அப்போ எக்ஸ் = 210/6. இப்போ இது எந்த வாய்ப்பாட்டில் வரும், 3ஆம் வாய்ப்பாட்டில் வரும். 2 3 6,
7 3 21 0 70. 70 2ஆல் வகுத்தோம்னா பாதி ஆக்கணும்னா என்ன கிடைக்கும்? எக்ஸ் ஈக்குவல் டு 70ல் பாதி எவ்வளோ? 35 டிகிரி. புரியுதா? இதே போல் இயற்கணித கோவைகள் கொடுத்து அதனுடைய பயன்பாட்டை வேற பாடங்கள்லையும் கேட்கலாம். இப்போ எடுத்துக்காட்டால் இதே ஒரு 3 கோவையை கொடுத்துட்டு இது ஒரு முக்கோணத்தோட 3 பக்கங்களாக இருந்தால் அதனுடைய சுற்றளவு என்னன்னு கேட்பாங்க. அப்போ என்ன பண்ணோம், இந்த 3 இயற்கணித கோவையும் நம்ம கூட்டி சொன்னால் போதும். ஏன்னா ஒரு முக்கோணத்தோட 3 பக்கங்களையும் கூட்டினா அதனுடைய சுற்றளவு கிடைச்சிரும். இந்த மாதிரி நிறைய இயற்கணித கோவைகள் கொடுத்து அதனுடைய பயன்பாடு வடிவியல் பாடத்தில் கேட்பாங்க, அப்புறம் அளவைகள் பாடத்தில் கேட்பாங்க. எப்படி கேட்டாலும் நம்ம என்ன பண்ணணும், இதையெல்லாம் அதனுடைய அந்த பாடத்தில் இருக்கிற ஃபார்முலாவை யூஸ் பண்ணி இதுக்கு நம்ம மதிப்பு கண்டுபிடிக்கணும். புரியுதா? தேங்க்யூ.